மாமியார், மாமனார் வந்து பார்க்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க. பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுன்னா, மாப்பிள்ளைக்கு கல்யாணமா, 2ஆம் கல்யாணமா தான் பார்க்குறோமே. அப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறணும். அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்புறேன் ரொம்ப. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க? பிரைமி பாப்பட் வழங்கும் பார் தமிழப்பா. திருமண நிகழ்வில் கை ஓங்கி இருப்பது ஆண் வீட்டாரா, பெண் வீட்டாரா? இதுதான் நம்ம விவாதிக்க போற இந்த தலைப்பு. பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் என்ன இன்னைக்கு? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா, vlogging பண்ண தெரியுதா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து நிறைய இருக்குது. ரீல் விடுற மாப்பிள்ளைங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீல் எடுக்கிற மாப்பிள்ளைங்க தான் வேணுங்கிறாங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இப்போ வந்து எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ பசங்க வந்து இப்போ இப்போ சேலம் சைடு, தருமபுரி சைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருங்க, பசங்களை வந்து அங்கே கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பசங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க வரணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் இன்னைக்கு இருக்கு? மாமியார், மாமனார் வந்து பார்க்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க. பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை அழகா இல்லைன்னு சொல்ல போய் இப்ப மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையோட அம்மா நல்லா இல்லைன்னு சொல்லி அம்மாவையும் கம்பேர் ரிஜெக்ட் பண்ண பண்றாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அந்த மொமெண்ட் வரும்போதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிடுகிடுன்னு நடுங்கி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ மாறி போச்சு. என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க? என்னங்க போடல, பையன் பேர் கேட்டுட்டு போட்டோவை பார்த்துட்டு அடுத்து அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ வீடு வச்சிருக்கான், எவனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கான், அதுக்கப்புறமா வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதை தான் வந்து மெயினாக பார்க்குறாங்க. பையனோட கேரக்டர்ல செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. கேரக்டர் செகண்டரி ஆயிடுச்சு. செகண்டரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் முன்னாடி ஆனது. அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். உனக்கு நாய் பிடிக்குமான்னு கேட்டா, அந்த பையன் வந்து எனக்கு நாய் பிடிக்காது அப்படின்ட்டான். ஸோ உடனே வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னா, வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து ஒரு பையன் வந்தாங்க. அந்த பையன்ட்ட நாய் பிடிச்சிருக்கான்னு, அந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு மேரேஜ் எல்லாம் ஆயிடுது. இப்போ வந்து நாய் வாங்கி தரியா அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட கேட்டா, எனக்கு பிடிக்கும் நாய், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுடி நாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவனே நீ ஏன் சொல்லவே இல்லை? நீ எனக்கு தானே கேட்ட, எங்கள் அம்மா கேட்கலல்ல. நான் இது ஒரு கண்டிஷனாக வச்சு என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலையன்ஸை வந்து அதாவது பொண்ணை பெத்துட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லை அப்சல்யூட்லி சார். இப்போ இருக்கிற பொண்கள் வந்து ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க சார். பசங்க வந்து பாவம் சார். 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். உண்மையிலே பாராட்டுறேங்க. பொண்ணை பெத்துட்டு பசங்க பாவம்னு சொல்லி பேச ஒரு அம்மா வந்து இங்க உட்காந்துருக்கீங்க. பையன் வீட்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்றது பார்க்க போய் இப்ப வந்து பையன் பேர்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்றத வந்து எதிர்பார்க்கறாங்க. பையன் பேர்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ண ஸ்டோரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் செக், டபுள் டாக்குமெண்ட் அப்பெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஏதாவது லீகல் பிரச்சனை இருக்கான்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களோட பே ஸ்லிப்பு, அவங்களோட ஐடி கார்டு இதெல்லாமே வந்துட்டு கேக்குறாங்க. மாப்பிள்ள உண்மையாவே இங்கதான் ஒர்க் பண்றாரா, இவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றாரா அப்படின்ற பேக்ரவுண்ட் செக்ஸ்லாம் கூட நடக்குது. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்றீங்க? சார், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்குமே வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ரேங்க், நானுமே பர்சனலாக மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் எம்பிஏன்னு அதில் இருந்தது. ஓகேங்களா, நமக்கு தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேமை போய் நான் FBல போட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பர்சன் +2 தான் முடிச்சிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, நான் 4 ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி ஐடிக்கே நான் அது கம்ப்ளைண்ட்டாக போட்டேன். அவங்க திரும்ப எங்கிட்ட கதறாங்க, மேடம் நீங்களாவது 4 சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு. ஈவன் அவங்க கையை விரிச்சிட்டாங்க, நீங்க தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும், வி ஆர் ஜஸ்ட் அ புரோக்கர் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க, வேற என்னென்ன மேட்ரிமோனியல் மூலியமா நாங்க பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு. பட் அவங்க சேலரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க. அதில் இன்னி வரைக்கும் அவர் சேலரி என்னன்னே தெரியாது. என் பொண்ணு கேட்டதுக்கு ஒரு 60,000 தான், அவங்க போட்டது 2 lakhs. இல்ல இதை கேட்டீங்களா? இப்ப 2 லட்சம் ரூபாய் நீங்க அதுல போட்டுருந்தீங்களே, 60,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு. நான் கேட்கவே இல்லைங்க சார், நான் கேட்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா என்னை பார்க்கறதுக்கு சரியா முகம் கிடையாது அவருக்கு. இப்போ வேணா மேபி 3 இயர்ஸ் ஆயிடுத்து மேரேஜ், இப்போ ஏறி இருக்கலாம், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா மேரேஜ் ஆன புதுசுல பொய் தான்.
இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுனா மாப்பிள்ளைக்கு கல்யாணமா 2ஆம் கல்யாணமா தான் பார்க்கணுமே. அப்படி போடுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனுக்கு பொண்ணே அமையலம்மா, நீ தான் பொண்ணு தங்கங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா 1 மாசத்துல ஓடிட்டாமா, 4 நாள்ல ஓடிட்டாமா, நீ தாமா என் மருமவ அப்படிங்கிறாங்க. அப்ப அது கல்யாணமா 2ஆம் கல்யாணமா? அது பார்க்கணும் சார். உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அந்த எய்தாப்புல இருக்காங்க. உங்க பேர் சார்? கனகராஜ் சார். கனகராஜ். அவரே கல்யாணம் பண்ணும்போது நாங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது. என்ன கண்டிஷன் போட்டீங்க? முத கல்யாணம் தான் பண்றீங்களா, 2வது கல்யாணமா? இல்ல அது லவ் மேரேஜ்ங்கிறனால அது தெரியல. நான் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு முன்னாடி யார் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, உண்மையே சொல்லிடணும். இல்லப்பா என்ன யாரும் லவ் பண்ணல. அவர் லவ் பண்ணியிருந்தாலும் சொல்ல முடியுமா? ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட், அதனால நம்புப்பா தைரியமா அப்படின்னாரு. சரின்ட்டேன். அதே போல அவர் சமைக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு பொண்ணு எங்க வீட்டுல செல்லமா வளர்த்துட்டாங்க. என்னால தெரிஞ்சதை நான் சமைப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சமையக்காரர் தான், நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்கனால நீங்க எனக்கு சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் நீங்க பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறணும். அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்புறேன் ரொம்ப. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க? ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்சம் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணுகிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்க நாணம் கூச்சம் அந்த இதை வச்சுதான் சார் நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப இப்படி இந்த அப்படிலாம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சார் இதெல்லாம் அப்புறம் இப்படி- ஆக்சன் சார், இதெல்லாம் சொல்ல அப்புறம் நீங்க சொல்றது பார்த்தா டீ அப்படிதான். கொடுத்த உடனே இந்த பொண்ணு அடக்கமானவன் நீங்க எப்படி கெஸ் பண்றீங்களோ அதே மாதிரி என் பொண்ணுகிட்ட நீங்க பேச வரும்போதே அதை வச்சு நாங்க கெஸ் பண்ணிடுவோம். சரி மாப்பிள்ளை இஸ் குட். அப்படி என்ன கண்டுபிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப. உண்மைக்கே சார் என் தங்கச்சிகளுக்கு நான் தான் அலைன்ஸ் பார்த்தேன். மாப்பிள்ளை நாங்க போய் பார்த்தோம். மாப்பிள்ளையோட பாக்குறப்ப என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. தனியா கூட்டிட்டு போனேன். தம்பி என் குழந்தை, தம்பி நீங்க லவ் பண்ண என்கிட்ட சொல்லிருங்க. மதனி அப்படியெல்லாம் இல்ல மதனி, ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க, பட் நான் விரும்பல. அந்த யதார்த்தம் வந்து உண்மைதான் டக்குன்னு பிரதிபலிக்கும். அததான் நான் சொல்றேன். அவங்க விரும்பினாங்க, நான் விரும்பல. ஒருவேளை அவரும் விரும்பியிருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? அது சொல்லும் போதே இழுவ வரும்ல சார். இல்ல மதனி அப்படின்ற இழுவையில கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி கண் பொய் சொல்லாதல்ல. ஐயோடாய் பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம். இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க, குடிக்கும் போது ஒரு மொழி மொழிப்பாங்க, அப்படியே மேல பார்ப்பாங்க கீழே பார்ப்பாங்க. குடிக்காம அந்த என்னம்மா குடிக்காம வந்திருக்க, என்னம்மா பேசுற அப்படின்னு சவுண்ட் வேற வாய்ஸ் கூடும். கண் பார்வை மாறாது. பயங்கரமான ஆளுங்க. மாடுலேஷன்ல வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இங்க வச்சு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு ஸ்கேன் பண்ணி வாழை பார்த்து சார் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நாங்க ஒரு நல்ல மருமையினை தேர்ந்தெடுத்து என் பொண்ணுக்கு ஒப்படைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவங்கள ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்க பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க போடுற கண்டிஷனை தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாப்பிள்ளை மாஸ்டர் டிகிரி இருக்கணும். மாஸ்டர் டிகிரி செக் பண்ணுறாங்க. பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க. அஸ் அ கேர்ள் ஒரு அட்வொகேட் என்கிட்ட 12 டிகிரி இருக்கு. ஆனால் ஐ எம் ரெடி டு மேரி. ஒரு டிகிரியோட ஒரு பையன் வந்தாலும் எனக்கு ஓகே. பிகாஸ் எஜுகேஷன் டசன்ட் டிசைட் எனி திங். பர்சனோட கேரக்டர் முக்கியம், அவங்க எப்படி ஃபேமிலி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 12 டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு டிகிரி வாங்கின மாப்பிள்ளை போதும், ஆனால் கொடுக்குற டேட்டாவை சரியாக கொடுத்து சரியான பையனாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க.